தேவனின் திட்டத்தில் நாமும் ஒருவராய் உள்ளோம். எப்படியெனில், நம் ஆத்மா நரகத்திற்கு செல்லக்கூடாது என்பதே அவரின் திட்டம். எனவேதான் யோபுவை சாத்தானிடம் ஒப்படைத்தது போல் நம்மையும் ஒரு சில சிக்ஷைக்காக ஒப்படைக்கிறார். நீண்ட சோதனைகளுக்கு பின் அன்னாளுக்கு ஒரு மகனை தந்து அவனை கடவுளுக்காய் ஆலயத்திலே விட்டது போல் அவரது சிக்ஷை இருக்கும். ஆனால் கிடைப்பதோ சாமுவேல் எனும் தீர்க்கதரிசி. குழந்தையாய் இருக்கும் பொழுதே தேவன் அவனோடு பேசினாரே. வெள்ளியை சோதனையிட குகையும் பொன்னை சோதனையிட புடமும் எப்படி தேவைப்படுகிறதோ அதுபோல் மனிதனுக்கு புகழை தந்து அவனை சோதிக்கிறார். அவன் புகழ் ஏறும் பொழுது அவனுக்கு உண்டாகும் மேட்டிமை, இருமாப்பு, தலைகணம் இவைகளிலிருந்து அவன் வெளிவந்தால் உன்னதத்திலே அவனுக்கு உயர்ந்த இடம் கிடைக்கும். பிதாவின் சித்தம் எதுவோ அதன்படி குமாரன் பிதாவிற்கு கீழ்ப்படிந்து நடந்து வந்தார். பிதாவிடம் நாள்தோறும் கேட்டு பெற்றுக்கொண்டார். எனவே கீழ்ப்படிதலே நம்மை பரலோகம் சேர்க்கும் படி. சவுல் கீழ்ப்படியாததால் அவன் ஆசீர்வாதம் தாவீதுக்கு போனது. வஸ்தி கீழ்ப்படியாததால் அவள் ஆசீர்வாதம் எஸ்தருக்கு போனது. வேதம் சொல்கிறது, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்று. எனவே சங்கார தூதன் நம்மை நெருங்காமல் நம்மை காத்துக்கொள்வோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.